தர்மபுரி இளவரசன் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தர்மபுரி இளவரசனின் உடல் கடந்த மாதம் 4ஆம் தேதி தர்மபுரி அரசு மருத்துவமனை ரயில் தண்டவாளம் அருகே கிடந்தது. இளவரசனின் மரணம் தற்கொலையா கொலையா என்ற சர்ச்சை நிலவி வந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்களால் இளவரசனின் உடல் மறுபிரேத பரிசோதனை நடத்திய பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இளவரசனின் பெற்றோர் அவரது மரணத்தை தற்கொலை என்ற முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வழக்கை ஜூலை 31ஆம் தேதிக்குள் முடிவுக்கு கொண்டுவர போலீஸ் தரப்பு அவசரம் காட்டுவதால் தங்களுக்கு தமிழக அரசின் நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறிய இளவரசனின் பெற்றோர் இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். என்னுடைய மகன் இறப்பு கொலைதான் திட்டவட்டமானது. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜாதின்ற சமூகத்தை வச்சு ஜாதி கலவரமா வந்துருமா அப்படின்னு சொல்றதை வச்சு நாளைக்கு ஓட்டு வாங்க முடியாது, அரசியல் பண்ண முடியாதுன்றத ஒரு காரணம் காட்டி இதை தற்கொலை முடிவு பண்ணார். செய்தியாளர்களை சந்தித்த போது இளவரசன் பெற்றோர் தரப்பு வக்கீல்களும் உடனிருந்தனர்.